வணக்கம். ஸ்பேனர் ஹீரோஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்காசி மாவட்டம் சுரண்டையில் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் வச்சுருக்கிற திரு அர்ஜுனன் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இவங்க ஒரு பைக் மெக்கானிக். இவங்க அதோட அடுத்த கட்டமாக பைக் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கையும் சேர்த்து ரொம்ப திறமையாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்கள பற்றிங்கிறத நம்ம கேட்கலாம் வாங்க. டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்களுக்கும் நம் மெக்கானிக் சகோதரர் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தென்காசி மாவட்டம் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டையிலிருந்து அர்ஜுன். நான் ஒரு 25 வருஷமாக இந்த மெக்கானிக் ஃபீல்டில் இருக்கேன். 1996 நான் முதலாக ஐடிஐ படிக்கும் பொழுது ஒரு பார்ட் டைமாக உள்ளூரில் ஒரு கடையில் வேலைக்கு சேர்ந்தேன். அவர் தான் என்னுடைய மெக்கானிக்கல் குரு. அவருடைய பேர் ஆர் வெற்றி செல்வன் என்ற ரமேஷ். ஆனால் அதுக்கடுத்து மேம்படுத்தப்பட்ட தொழிலாக இன்றைக்கி நான் எலக்ட்ரிக்கல் கேரை சேர்த்து பார்க்குறேன். அது எனக்கு அதை சொல்லிக் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா நம்ம நாகர்கோவில் பிஎன் பைக் நாகர்கோவில் குமாரன் அவர்கள் தான். ரெண்டாவது நான் டாப் குரூப் மெக்கானிக் குரூப்லேயும் நான் இருக்கேன். அந்த டாப் குரூப்பை வச்சு தான் நான் இன்றைக்கி எலக்ட்ரிக்கலில் இந்தளவுக்கு பெரிய ஆளாக வந்திருக்கேன். இன்றைக்கி என்னோட எலக்ட்ரிக்கல் செக் பண்ணுறதுக்கு இது நம்ம அண்ணன் பிஎன் பைக் நாகர்கோவில் குமாரன் ரெடி பண்ணி கொடுத்த மிஷின் தான். இது முழுக்க டிஜிட்டலால் ஆனது. இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓம்ஸ் மீட்ரு, ஆம்ஸ் மீட்ரு, வோல்ட் மீட்ரு, அதே மாதிரி ஏசி வோல்டேஜ் செக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இது இன்றைக்கி BS4 எந்த ஒரு காயிலாக இருந்தாலும் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். முதல் TTSI தொழில்நுட்பத்துடன் கூடிய அதாவது ட்வின் ஸ்பார்க், அதாவது 2 ஸ்பார்க்கையும் ஒரே மாதிரி நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு சில வண்டியில் ஒன்றா தான் செக் பண்ணுவாங்க. ஆனால் 2 சைடும் ஒரே மாதிரி இந்த கரண்ட் எப்படி வருது அப்படிங்கிறத இந்த DTSI இதில் பார்த்துக்கலாம். அதுபோக எலக்ட்ரோ மேக்னெட் இருக்கிறதுனால நமக்கு இந்த ஸ்டார்டிங் ஆயில் இந்த மாதிரி காயில்களுடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு அக்யூரேட்டாக தெரியும். இது மல்டிமீட்டரை பொறுத்த மட்டும் ஒரு 35% 40% தான் நம்பணும். மல்டிமீட்டரில் ஓம்ஸ் காட்டும், ஆனால் கரெக்டாக இருக்காது. ஆனால் அதே இது இன்றைக்கி நம்ம எலக்ட்ரோ மேக்னெட் வழியாக பார்க்கும்பொழுது அந்த ஏசி வோல்டேஜ் எவ்வளோங்கிறத நான் வீடியோ பதிவிலேயே காட்டுறேன், உங்களுக்கு புரியும். கூடுதலாக என்ன ஒரு தகவல்னா, இதில் நான் கூடுதலாக செல்ஃப் மோட்டர் சர்வீஸ் மற்றும் வயரிங் ஆல்ட்ரேஷன், CDI ஆல்ட்ரேஷன் எல்லாமே பண்ணுறேன். எல்லாமே இன்றைக்கி பொருளாதாரம் கம்மியான ஒரு ஏரியா, விவசாய பூமி இங்கே. அதனால் என்கிட்ட பழைய மோட்ரு சர்வீஸ்க்கு வந்துச்சுன்னா பழைய மோட்ரு என்கிட்ட ரெடிமேடாகவும் இருக்குது, அதனுடைய உதிரி பாகங்களும் இருக்குது. புதிய மோட்ரு இருக்குது, பழைய மோட்டருக்கான புதிய உதிரி பாகங்களும் என்கிட்ட இருக்குது. எல்லாமே ரேட்டு கம்மியாக பண்ணி கொடுக்குறேன். நம்மளுடைய கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சுரண்டையில் அண்ணா சாலைக்கு வடபுறம், இந்தியன் ஆயில் பல்க்குக்கு வடபுறம், கிழக்கணிக்கு போகிறதுல 3வது கடையாக நம்ம கடை இருக்குது. நம்ம கடையுடைய பேர் ஜேஆர் பைக் எலக்ட்ரிக்கல் கேர் சுரண்டை இன்னைக்கு இருக்குது. என்னுடைய கான்டாக்ட் நம்பர்னால் 9894284618. இது என்னுடைய கான்டாக்ட் நம்பர். நான் யூடியூப் சேனல்லேயும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். என்னுடைய யூடியூப் நேம் என்னென்னா மெக்கானிக் அர்ஜுன் அப்படிங்கிற நேமில் நான் நிறைய வீடியோ, எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் தெரியணும், கடைக்கோடி மெக்கானிக் வரைக்கும் சென்றடையணும்னு சொல்லி நான் இந்த விஷயத்தை அது மூலியமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க பகுதியில் உள்ள சக மெக்கானிக் சகோதரர் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாம். என் பேர் பாஸ்கர். நான் அண்ணாசலி வடபுரம் ஜிகே ஆட்டோ ஒர்க்ஸ் வச்சுருக்கேன். செல்ஃப் மோட்ரு மற்ற எந்த இதுவும் வேலை பார்க்கணுன்னா ஜேஆர் எலக்ட்ரிக் கேரில் கொடுத்தா நல்ல முறையில் சிறப்பாக பார்த்து கொடுப்பாப்புல. அவங்ககிட்ட எல்லா உதிரி பாகங்களும் இருக்குது. செல்ஃப் மோட்டருக்குள்ளே உதிரி பாகங்கள் புதியது இருக்குது, பழைய மோட்டரும் வாங்கிக்கலாம். அதனால் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட எந்த வேலையாக இருந்தாலும் சரி ஜேஆர் பைக்கில் கொடுத்தா நல்ல முறையில் பார்த்து எளிமையாக கொடுப்பாங்க. நமக்கு அந்த வேலையும் மிச்சமாயிரும். நம்ம பைக்கு அந்த மோட்டரை கழட்டிக்கிட்டு இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதனால அவங்ககிட்ட கொடுத்தா அந்த இதை நமக்கு எளிமையாக பார்த்து கொடுப்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாடி வேறு பைக்கு எதுனாலும் வேலை பார்த்துக்கலாம், வேலை மிச்சமாக இருக்கும். இந்த மாதிரி ஆர்மச்சூர் தடம் அடித்து வரக்கூடிய மோட்டர்களை நம்ம என்ன பண்ணுறோம்னா, பாலிஷ் பிடிக்கிறது கைட்டை தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த மிஷினில் நம்ம போட்டு நம்ம அதை ஒன்று போல் பாலிஷ் பண்ணும்போது கரெக்டாக மட்டமாகவும் இருக்கும். கூடுதலாக என்னென்னா, உங்களுக்கு ப்ரெஷ்ஷு ஒரு வாரத்துலேயே போயிடும். இந்த மாதிரி தடத்தில் போட்டிங்கன்னா, அந்த மாதிரி தடத்தில் போடுறாம இருக்கிறக்காக இதை நம்ம பாலிஷ் பண்ணுறோம். இதை பாலிஷ் பண்ணும்போது ஒன்று போல் எடுத்து போடும்போது உங்களுக்கு ப்ரெஷ்ஷு லைஃப் வரும். அதாவது இன்றைக்கி மற்ற பிராண்டடு, அதாவது ஒரிஜினலை தவிர மற்ற பிராண்டடு எந்த ப்ரெஷ்ஷு போட்டாலும் இந்த ஆர்மிச்சூரை ஒன்று போல் நீங்கள் பாலிஷ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும். அந்த புது மோட்டரில் வர்ற அளவுக்கு அந்த லைஃப் வரும். கூடுதலாக இந்த கப்பு புஷ்ஷு அது போயிருந்தாலும் அதிகமாக ப்ரெஷ்ஷு போகும். இப்போ பாருங்கள், ஒன்று போல் நம்ம பாலிஷ் பிடிச்சிட்டோம், மட்டமாயிடுச்சு. ஆனால் இப்படி பாலிஷ் பிடிச்சாலும் கூடுதலாக இந்த கேப்பில் நமக்கு இந்த இது இறங்கியிருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த மாதிரி ஒரு
பிளேடோ இல்லைனா லப்பத்தகடோ யூஸ் பண்ணி இந்த கேப்பில் இருக்க அந்த டஸ்ட்டை எடுக்கணும். எடுக்கலை அப்படின்னா ஆர்மச்சூர் ஷார்ட் ஆகி உடனே வந்து ஆர்மச்சூர் புகையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் நம்ம ப்ரெஷ் எல்லாமே இன்சர்ட் பண்ணணும். இப்போ நம்மகிட்ட வந்து பெண்டாக்சில் இருக்குது. பெண்டாக்சில்லாம் வந்து இன்றைக்கி இந்த பெண்டாக்சில் வாங்க போனீங்கன்னா வந்து ஒரிஜினல் போனீங்கன்னா 1000 ரூபா கிட்ட வரும். நம்மகிட்ட இருக்கிற பெண்டாக்சில் வந்து வெறும் 400 ரூபா தான். இது இந்த பெண்டாக்சில் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்டார் சிட்டி, இப்போ ஓல்டு மாடல் ஸ்டார் சிட்டி இந்த எல்லோ கலர் பின் டைப் வர்ற ஸ்டார்டிங் ஆயில் வர்ற டைப் வந்து வெறும் 450 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். அதே மாதிரி எக்ஸல் சாதா ஆர்டினரி எக்ஸல் இருக்குல்ல, அதுக்குள்ளே காயில் பிளேட் அசம்பிளியும் நம்மகிட்ட இருக்குது. அதுவும் 450 ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம். எல்லாமே குறைஞ்ச ரேட்டில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறது ஃபுல்லாகவே கிராமங்கள். கிராமத்தில் உள்ளவங்களுக்கு வந்து ரேட்டு கம்மியாக வந்து நம்ம கொடுக்கணும், அதே மாதிரி அந்த மெக்கானிக்கும் பயனடையணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம எல்லார விஷயமும் லாபம் கம்மியாகவே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து இந்த இப்போ ஆக்டிவா மோட்டருக்கு ஃப்ரண்ட் கப்லாம் போயிடுச்சுன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி புதுசாகவே இந்த கப்லாம் இருக்குது. இந்த புது கப்பு அதே போகல எஃபி செட்டு அதுக்குள்ளே கப்பும் இருக்குது. அது போக வந்து ஆர்மச்சூர் எல்லா வண்டிகளுக்குள்ளே ஆர்மச்சூரும் நம்மகிட்ட இருக்குது. கேடிஎம் வரைக்கும் நம்மகிட்ட இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஆக்டிவாக்குள்ளே ஆர்மச்சூர். அதே மாதிரி எல்லா வண்டிக்குள்ளே ஆர்மச்சூர் இருக்குது. பிக்கப் காயில் இருக்குது. அதே மாதிரி ப்ரெஷ் ஐட்டம் இருக்குது. இது பூராமே ப்ரெஷ் ஐட்டம். இது ஃபுல்லாகவே ப்ரெஷ் ஐட்டம். இது இன்றைக்கி ஆக்டிவா வண்டிகளுக்கு வந்து பிக்கப் காயில் மட்டும் தனிப்பட்ட முறையில் கிடைக்காது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்மகிட்ட டென்சோ பிக்கப் காயில் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்குது. டிஸ்கவர் உள்ள ரெகுலேட்டரு பொறுத்த மட்டும் இந்த ஃப்ளாஷ் ஐட்டம் வந்து நம்ம ஏரியாவில் வந்து கிடைக்காது. நம்மகிட்ட வந்து இந்த ஃப்ளாஷ் கம்பெனிக்குள்ளே ரெகுலேட்டர் நம்மகிட்ட இருக்குது. இதுவும் ரேட்டு கம்மி தான். இதான் ஃப்ளாஷ் தான் வரும். கம்பெனி ஒரிஜினலில் வந்து ஃப்ளாஷ் தான் வரும். ரெண்டாவது வாங்கும்போது நம்ம வராக்கு அந்த மாதிரி ஐட்டங்கள் வரும். ஃப்ளாஷ் கம்பெனி நம்ம ஏரியாவில் சப்ளை கிடையாது. ஆனால் இதனுடைய ரேட் ரொம்ப கம்மி. ஒரிஜினல் குவாலிட்டி அப்படியே இருக்கும். வணக்கம், என்னுடைய பேர் சேகர். சேந்தமரத்தில் டூல் ஒர்க் ஷாப் வச்சுருக்கேன். இப்போ காயில் செக் பண்ணதுக்காண்டி அண்ணன்ட்ட வந்திருக்கேன். அண்ணன்ட்ட வந்து லேட்டஸ்ட் மிஷினாக அட்வான்ஸாக வச்சுருக்காப்புல. பார்த்ததில் இப்போ கரெக்டாக பண்ணி கொடுக்காப்புல. ஒரு காயில் வேணுனாலும் அவர்கிட்ட புதுசு எல்லாமே ரேட்டு சௌரியமாக வச்சுருக்காரு. அப்புறம் செல்ஃப் மோட்ரு எல்லாம் புதுசாக வச்சுருக்காரு. தென்காசி மாவட்டத்தில் இதே மாதிரி சுரண்டையில் வச்சுருக்கிறதுனால எங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏதா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் வேலையை முடிச்சு கொடுத்துருதாப்புல. ஜாமானாலும் சரி ரேட்டு கம்மியாகவும் கொடுத்துட்டாரு. அதுக்காண்டி இங்கே பதியாக நம்ம வர்றது வச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ஆனால் பல்சர் வண்டி சிடி வந்து கரண்ட்டு சிடி மேலே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. கரண்ட்டு மிஸ் ஆகி போகுது. நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டேன். சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்கு. என்ன அதை பார்த்து சொல்லுங்கண்ணா. சரி எத்தனை நாள் மண்டே பிடிச்சிட்டு இருக்கீங்க? 2 நாள்ண்ணா. அப்பா நம்ம மிஷினில் வந்து இந்த ஸ்பீடு கண்ட்ரோல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிடிஎஸ்ஐ வந்து ஃபுல்லாகவே 2 விதமாக பார்த்துக்கலாம். சார் இப்போ வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ நார்மலாக ஒரு 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, இப்போ ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு. இதில் வந்து என்னென்னா ரைட் சைடு பிளக்கில் வந்து கரண்ட் கொஞ்சம் வீக்காக வருது. அந்த மாதிரி வீக்காக வரும்பொழுது உங்களுக்கு ரைட் சைடில் பிளக்கு வந்து வீக் ஆச்சு, கரண்ட் கம்மியாக வந்துச்சுனாலே உங்களுக்கு அடைச்சி ஓடும். இது வந்து டிடிஎஸ்சியில் வந்து வரக்கூடிய ஒரு இது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும், இதனுடைய டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் கொடுத்துருப்போம். ஆனால் இந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இதனுடைய ஸ்பார்க் வந்து கொஞ்சம் வீக்காக, அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்லோ ஸ்பீடில் ரைஸ் பண்ணும்போது வந்து அது வந்து ஒரு மாதிரி அடைச்சி ஓடும். வணக்கம், நான் கடையிலேருந்து வரேன். என் பேர் ஐயனார். நான் 2 வீலர் மெக்கானிக்கு. இந்த ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டருக்கு காயில் கரண்ட்டு வரல, விட்டு வந்துச்சு. மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்து ஓம்ஸு சரியாக காட்ட முடியி. அதான் கடையிலேருந்து சுரண்டைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே என் வேலையை கெடுத்து விட்டால் மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க நேரம் சரியாக இருக்குது. ஆனால் இந்த வேலையை பார்க்க எனக்கு நேரம் இல்லை. அதனால் இந்த சுரண்டையிலேருந்து அர்ஜுனனை பார்க்க இந்த காயிலை செக் பண்ணதுக்காண்டி வந்தேன். அண்ணா இதை பார்த்து இப்படியே செக் பண்ணி தாங்கண்ணா. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டில் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வோல்ட்டு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்குறோம். கிட்டத்தட்ட 142 150 வரைக்கும் வரணும். ஆனால் கொஞ்சம் ஒரு 10 ஷார்ட்டேஜ் இருக்குது. ரெண்டாவது, இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டில் நம்ம பார்க்கும்பொழுது காயில் ஹீட் ஆகும். வீக்காக இருந்தால் ஹீட் ஆகும். அது ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு 60 செகண்ட் இருந்துச்சுன்னா காயில் ஹீட் ஆகும். அந்த மாதிரி காயில் ஹீட் ஆச்சுன்னா இந்த காயில் போனதாக தான் அர்த்தம். மல்டிமீட்டரில் பார்க்கும்போது கரெக்டான ஓம்ஸும் காட்டும், அதுமாதிரி வோல்ட்டும் காட்டும்.
ஆனால் இந்த ஹீட் ஆனாலே காயில் வீக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி வீக்கான காயில் இருக்கும்போது நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லி விட்டோம்னா இந்த மாதிரி சூடு பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்கிற இந்த காயில் வந்து கம்ப்ளைண்ட் இருக்குது. ஆனால் இந்த காயில் போட்டோம்னா மைலேஜ் ட்ராப் ஆகும், ஸ்டார்டிங் ட்ரபிள் ஓவராக இருக்கும், ரன்னிங்கில் அடைச்சி போகும். இது வந்து சூடானால் இந்த ப்ராப்ளம் பூராமே பண்ணும். காயில் வந்து கம்ப்ளைண்ட். சென்ச்சுரோ பெப்சிடி போட்டு பண்ண போகிறதில்ல, ஹீரோ D8க்குள்ளே சிடிஐ போட்டு பண்ண போகிறோம். அதனால் டைமும் சேவ் ஆகும். ரெண்டாவது துல்லியமான டைமிங், இதை விட அதுக்கு வந்து துல்லியமான டைமிங் இருக்கும். அந்த மாதிரி துல்லியமான டைமிங் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்ல மைலேஜ் கிடைக்கும், பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், டைமும் சேவ் ஆகும். ரெண்டாவது பார்ட்டிக்காரங்களுக்கும் கொஞ்சம் நம்ம வந்து சௌரியம் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்மளாலேயும் நமக்கும் வந்து ஒரு வாழ்வாதாரம் வந்து பெருகும். இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் எல்லா ஒர்க்குமே நம்மகிட்ட இருக்குது. BS6 வண்டிகளை வந்து நான் இன்றைக்கி வரைக்கும் ஓபிடி எதுவுமே இல்லாமல் மேனுவலாக மல்டிமீட்ரு கூடுதலாக ஒரு மீட்ரு இருக்குது. இது அண்ணன் PN பை குமாரன் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த மீட்டரையும் உங்களுக்கு அதில் காட்டுறேன். அதன் மூலயமா ஒரு சென்சார் எவ்வளோ எடுக்குது ரேஞ்சு அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். BS6 வண்டிங்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் சென்சார் எப்படி செக் பண்ணுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மீட்டர் தான் அந்த சென்சாரை வந்து நம்ம எப்படி செக் பண்ணுறோங்கிறத இந்த மீட்டரில் பார்க்குறோம். இப்போ இது வந்து ஒரு BS4 XL100க்குள்ளே ஆல் சென்சார் காயில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு ரீடிங் வரும். இந்த ரீடிங் வந்து இது வந்து துல்லியமாக அந்த கவுண்டிங் எவ்வளோ எடுக்குது இந்த ஐசி அப்படிங்கிறத வந்து இதில் பார்த்துக்கலாம். இதனுடைய விரிவான வீடியோ வந்து என்னுடைய யூடியூப் சேனல் மெக்கானிக் அர்ஜுன் அப்படிங்கிறதுல வந்து இதனுடைய விரிவான விளக்கம் வந்து போடுறேன். மற்றபடி வந்து இது வந்து ஒரு LED டிவியை செக் பண்ணக்கூடிய ஒரு மீட்டர் தான். இது ரேட் ரொம்ப கிடையாது, 350 ரூபா விலையில் வந்து அண்ணன் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தாரு சென்னையில். இந்த காயில் செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு ரீடிங்கை வந்து இதனோட விரிவான வீடியோவை வந்து என்னுடைய சேனலான மெக்கானிக் அர்ஜுன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். AC, DC, DCI இந்த சிடி யூனிட்டுகளோட வகைகளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். மெக்கானிக் நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இது வந்து அப்போ வந்து CDIன்னு வந்தது. இது வந்து ஸ்டார்டிங் ஆயில் டைப்பு. இந்த இது வந்து அதிகப்படியான வந்து உள்ளே வந்து ஃபங்கஸ் ஆகிறதுக்கு கம்ப்ளைண்ட் கிடையாது, வராது. ஆனால் இப்போ வரக்கூடிய இந்த DCIயும் DC டைப்பில் இருக்கிறது ஃபுல்லாகவே நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஃபங்கஸ் மாதிரி பிடிக்கும். இந்த மாதிரி ஃபங்கஸ் தான் உள்ளே இருக்கிற கெப்பாசிட்டர் எல்லாத்துலேயும் பிடிக்கும். இதில் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள் லைஃப் குறையும் பொழுது பழைய சிடி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு வண்டிக்கு சிடி போயிடுச்சு நான் பழசு போடுதேன் அப்படின்னா முடியாத பட்சத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு புதுசு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும், 5லேருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் அதிகமாகவும் கிடைக்கும். ஆனால் பழைய சிடி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் லெஸ்ஸு கிடைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் ஃபுல்லாகவே பங்கஸ் ஆகிருக்கும். இதில் வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதே இது இதில் வந்து டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. DCI துல்லியமான டைமிங் வர்றதுக்காக தான் இதை வந்து இந்த மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து பழசு ஸ்கிராப்ஸ்லேருந்து எடுத்து போடுறோம்னா முடியாத பட்சத்துக்கு உபயோகப்படுத்திக்கலாம். மற்றபடி நீங்கள் ஒரிஜினலே கம்பெனிகள் 2-3 கம்பெனிகள் இருக்குது. அதில் எது உங்களுக்கு கம்மியாக கிடைக்குதோ அதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்க வண்டிக்காரங்களுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும், நல்ல பிக்கப்பு மைலேஜ் எல்லாமே இருக்கும். இது வந்து இப்போ நம்ம வந்து இந்த செல்ஃப் மோட்டர் சர்வீஸ் பண்ணும்போது ரொம்ப மோசமாக அசிங்கமாக டஸ்ட்டு ஃபார்மான மோட்டர்கள் எல்லாம் இந்த மாதிரி நாங்கள் ப்ரெஷ்ஷில் வந்து க்ளீன் பண்ணியும் தரோம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது, ஏன்னா இது வந்து ரொம்ப தண்ணி அடிச்சியோ பெட்ரோலோ டீசலோ போட்டு க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி மிஷினில் க்ளீன் பண்ணி கொடுத்தோம்னா இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணும்போது நல்லா நீட்டாகவும் இருக்கும், புதுசு போலவும் இருக்கும், நம்ம வேலை பார்த்ததுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். இப்போ நம்மகிட்ட வந்து இதில் கூடுதலாக என்னென்ன ஒரு மிஷினரி இருக்குன்னா, இது வந்து சிலிக்கான் கன்று. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பிக்கப் காயிலெலாம் வந்து யூனிக்கான் இதுகள்லாம் வந்து பற்ற வச்சு கொடுக்கும்போது சிலிக்கான் பேஸ்ட் வச்சு கொடுத்தோம்னா உள்ளே ஏற்படக்கூடிய அந்த துருவல், அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஒன்றோட ஒன்று லைன் கனெக்ட் ஆகாது. அதுக்காக தான் வந்து சிலிக்கான் கன்று யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது செல்ஃப் மோட்ரு சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி இதில் வந்து இந்த போல்ட்டை கட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு சாண மிஷின் ஒன்று இருக்குது. இது வந்து பிக்கப் காயில் வந்து ஹீட் ஆனால் வந்து வண்டி நிற்கிது, ஓம்ஸ் ரீடிங் வித்தியாசப்படுது அப்படிங்கிறதுக்காக ஹீட்டரும் வந்து நம்மகிட்ட இருக்குது. கூடுதலாக வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ட்ரில், சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்குகளுக்கு இந்த ஹேண்ட் ட்ரில் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து பேட்ரி வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த லோட் டெஸ்டர் மூலயமா செக் பண்ணோம்னா பேட்ரி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத காட்டிடும். இதிலே பேடு வீக்கு ஓகேன்னு இருக்கும். இந்த பிளிங்கிங் ஆகிறத வச்சு நம்ம வந்து பார்ட்டிக்காரங்கிட்ட உங்கள் பேட்ரி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லலாம். மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது வோல்டேஜ் காட்டும், ஆனால் இதில் காட்டும்போது வீக்கு பேடு அப்படிங்கிற மாதிரி லைட்லாம் பிளிங்க் ஆகும். புது பேட்டரியிலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். அதுக்காக ஒரு லோட் டெஸ்டர் இருந்தால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும்.
எனக்கு வந்து இது அதிகப்படியான யூசேஜ் ஆகுது. ஆனால் இது வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படும். இது மைக்கு போடுறதா இப்போ நம்மகிட்ட வந்து இதில் கூடுதலாக என்னென்ன ஒரு மிஷினரி இருக்குன்னா, இது வந்து சிலிக்கான் கன்று. இது எதுக்காக அப்படின்னா, நம்ம பிக்கப் காயிலெலாம் வந்து யூனிக்கான் இதுகள்லாம் வந்து பற்ற வச்சு கொடுக்கும்போது சிலிக்கான் பேஸ்ட் வச்சு கொடுத்தோம்னா உள்ளே ஏற்படக்கூடிய அந்த துருவல், அந்த டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி ஒன்றோட ஒன்று லைன் கனெக்ட் ஆகாது. அதுக்காக தான் வந்து சிலிக்கான் கன்று யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது செல்ஃப் மோட்ரு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி இதில் வந்து இந்த போல்ட்டை கட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட ஒரு சாண மிஷின் ஒன்று இருக்குது. இது வந்து பிக்கப் காயில் வந்து ஹீட் ஆனால் வந்து வண்டி நிற்கிது, ஓம்ஸ் ரீடிங் வித்தியாசப்படுது அப்படிங்கிறதுக்காக ஹீட்ரும் வந்து நம்மகிட்ட இருக்குது. கூடுதலாக வந்து ட்ரில் பண்ணுறதுக்கு ஹேண்ட் ட்ரில், சில ஆல்ட்ரேஷன் ஒர்க்குகளுக்கு இந்த ஹேண்ட் ட்ரில் யூஸ் ஆகுது. அப்புறம் வந்து பேட்ரி வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த லோட் டெஸ்டர் மூலயமா செக் பண்ணோம்னா பேட்ரி வந்து நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத காட்டிடும். இதிலே பேடு வீக்கு ஓகேன்னு இருக்கும். இந்த பிளிங்கிங் ஆகிறத வச்சு நம்ம வந்து பார்ட்டிக்காரங்கிட்ட உங்கள் பேட்ரி நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்லலாம். மல்டிமீட்டரில் செக் பண்ணும்போது வோல்டேஜ் காட்டும், ஆனால் இதில் காட்டும்போது வீக்கு பேடு அப்படிங்கிற மாதிரி லைட்லாம் பிளிங்க் ஆகும். புது பேட்டரியிலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஆக ஒரு லோட் டெஸ்டர் இருந்தால் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து இது அதிகப்படியான யூசேஜ் ஆகுது. ஆனால் இது வந்து பேட்டரி டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் பயன்படும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி அண்ணா. இவ்வளோ நேரமும் எங்களுக்காக உங்களோட நேரத்தை ஒதுக்கி தெரியாத சகோதரர்களுக்காக தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் எங்களோட ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.